டாக் வளர்க்குறீங்கன்னா மறக்காம இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்க. நம்ம மில்கி பார் வந்து குட்டி போட்டிருக்கான். அதுதான் இங்கே ப்ராப்ளமே. என்ன ஆச்சுன்னா, ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி நைட் எப்பயும் சீக்கிரம் படுக்கிறேன் நாங்கள். எதிர்ச்சியா அன்னைக்கு நான் தூங்கலை. அப்போ மில்கி பார் ஓடி வந்து அவன் மாட்ட அப்நார்மலாக அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருந்தான். என்னென்னு பிடிச்சி பார்த்ததுக்கு வாய் ஃபுல்லாக நிறையாவும் ரொம்ப வந்து எச்சு ஊற்றிக்கிட்டு இருந்தான். ஏன் இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் ஏதாவது பாய்சனஸாக சாப்பிட்டுருப்பானா, என்ன சிம்டம்ஸ் அப்படின்னு போட்டு பார்த்தா ஃபர்ஸ்ட் சலவேட் ஆகும், அப்புறம் அப்நார்மலாக நடந்துப்பாங்க, அப்புறம் வயிறு ரொம்ப வலிச்சு ஃபுல்லாக பிளட்டாக வாயில மூக்கெல்லாம் வரும் அப்படின்ற மாதிரி போட்டுருந்துச்சு. உடனே டாக்டருக்கு ஃபோன் பண்ணி இது மாதிரி பாய்சனஸாக ஏதோ சாப்பிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன மாத்திரையை மெடிக்கலாக தேட ஆரம்பிச்சு. ஒரு 4 மெடிக்கலில் தேடி உடனே மாத்திரை கண்டுபிடிச்சி எடுத்துட்டு வந்து இவனுக்கு கொடுக்கும்போது கிட்டத்தட்ட மணி 11 மாத்திரை கொடுத்து 1 நாள்லேயே அவனுக்கு எச்சு ஊற்றது நின்றுச்சு. ஆனால் அடுத்த நாள் வந்து ரொம்ப அப்நார்மலாக பிஹேவ் பண்ணா. அன்னைக்கு ஈவினிங்கே வந்து அவன் குட்டி போட்டுட்டான். பட் பிரச்சனை என்னன்னா, போட்ட குட்டியில் எல்லாமே வந்து ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. இன்னும் இவ்வளோ சின்னதாக இருக்குது, குறை மாசத்துலேயே போட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு பார்த்தா கொஞ்ச நேரத்திலேயே அதுலேயும் 3 குட்டி வந்து இறந்து போயிடுச்சு. மில்க் பார் என்ன சாப்பிட்டா எதனால எப்படி ஆச்சுன்னு இன்னுமே தெரியல.